ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் ஊருக்குள்ளே இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தால் போதும்டா அப்படிங்கிற நினைக்கிற அளவுக்கு கொண்டு போய் வச்சிருக்காங்க. எப்படி பாட்டு பாடுங்க, 30% டிஸ்கவுண்ட் பேருங்க அப்படிங்கிறாங்க. டேய் இப்போல்லாமாடா யோசிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒட்டி கடைசியில் பார்த்தா இதை இனியாவுக்கு அனுப்பி ஃபோன் பண்ணி நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்க சூப்பர்மா வாமா அப்படின்றாங்க. வேற லெவல் ஐடியா இல்லை. ஆமாம், இப்போல்லாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க. கிறுக்குத்தனமாக நம்மளால் மட்டும்தான்டா யோசிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம வீட்டில் பாட்டி அடிக்கிற அலப்பறதாங்க தாங்க முடியல. பாக்கியா வந்துட்டு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தவங்க திடீர்னு பார்த்தா ராதிகா நினப்பு வந்துருச்சு. ராதிகாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடிச்சு நாளைக்கு நம்ம நேரில் பார்க்கலாமா, இல்லை சென்னையில் தானே இருக்கேன், நான் உன்னை பார்த்தே ஆகணுன்றாங்க. என்னடா அது பாசமலை பொழியிறாங்க. யோசிச்சா நம்ம ராதிகா சரிங்க, எலி எதுக்கு அம்பலத்தில் ஓடுதுன்னு தெரியல, நாளைக்கு போனால் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம பாக்கியாவுக்கு வேணா வீடு தேடி வருது. எப்படின்னு பார்க்குறீங்களா, நம்ம கவுன்சிலர் இருக்காரு, அவரும் இதை பார்த்த உடனே இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு அடிக்கிற கூத்த பார்க்கணுமே, பாட்டு பாடாவா இசைமலையில் நிறைய தயாராவா அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி பாட்டு பாடுறாரு. ஏன் இவங்களே வெறுப்பேற்றலான்னு அவங்க நினைக்க, கடைசியில் பார்த்தா வெறுப்பானது நம்ம கவுன்சிலருங்க. இவங்க கைத்தட்டி ஆஹா ஓஹோன்ட்டாங்க. கடைசியில் சாப்பிட்டதுக்கு காசு கொடுக்க வச்சிட்டாங்க. பாக்கியான கொக்கா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இது ஒரு அலப்பறை நடந்தாலும் மறுநாள் வீடுங்க. இங்கே ஒரு அலப்பறை, இன்னொரு பக்கம் பொண்ணு வீட்டில் என்ன அலப்பறைன்னு பார்க்குறீங்களா, மறுபடியும் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாரு. இதெல்லாம் பார்த்தோன்னே காண்டாயிடுச்சு. இதை கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம இனியா. ஆனால் என்ன பண்ணுறாருன்னு தெரியல, ஆனால் ஏதோ தப்பாக பண்ணுறாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம பாட்டி ஒரு பக்கம் வேண்டுதெல்லாம் வச்சுட்டு பயங்கரமாக வச்சுட்டு கிளம்புறாங்க. இதுக்கு கோபிக்கு 3வது கல்யாணம். யாரை, ராதிகாவை பண்ணி வைக்க. நல்லா வருவாமானி, இதே பொழப்பாக தான் வச்சுக்கிட்டு சுத்திரியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் பொறுமையாக நவுறாங்க. ஆமாம் நவுற மாதிரி. ஓகே.